ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிஸி டே. ஸோ இன்றைக்கி நம்ம பிஸி டேயில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டிக்கர் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வெளிக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு ஏற்கனவே 3 பிக்சர்ஸ் வந்துட்டு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்து அதில் வந்துட்டு வரைஞ்சி வச்சுக்கலாம். நான் வந்துட்டு 0.7 பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன், டிப் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்துட்டு பிக்சர்ஸ் எல்லாம் வரைஞ்சி எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஜெல் பென், லெட் பென் அல்லது வந்துட்டு பைலட் பென் பிளாக் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அவுட்லைன் போட்டுடலாம். ஸோ போட்டாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளாருக்கு மட்டும் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு கலர் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு ப்ரஷ் பென் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு ஸ்கெட்ச் அல்லது கலர் பென்சில்ஸ் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த ஃப்ளாருக்கு வந்துட்டு பிங்க் கொடுக்க போகிறேன், பேபி பிங்க், அதாவது லைட் பிங்க் கொடுக்க போகிறேன். அந்த பிளாக் பார்டருக்கு வெளியே வராமல் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். ஸோ சிலதில் வந்துட்டு பென்சில் ட்ரேசஸ் வந்துட்டு இருக்குது, அதை வந்துட்டு எரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எரேஸ் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு எரேஸ் பண்ணுறதுனால வந்துட்டு க்ளீனாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஃப்ளாருக்கு ஸ்டெம்புக்கெல்லாம் கொடுத்துடலாம். ஸோ நமக்கு வந்துட்டு அந்த ஹார்ட் வந்துட்டு இருக்கும், அதுக்கு வந்துட்டு எதுவுமே கொடுக்கண்டா, அது வந்துட்டு க்ளவுட் மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்துட்டு என்வலப் இருக்குது, அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ப்ளூ மட்டும் கொடுத்துக்கிறேன். ஹார்ட் மாதிரி இருக்கும், அதில் வந்துட்டு பேபி பிங்க் கொடுத்துக்கிறேன். கேக்டஸோட பாட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து பேபி பிங்க் தான் இருக்குது, அதனால் அதை கொடுத்துக்கிறேன். மேலே இருக்கிறதுக்கு வந்துட்டு டார்க் க்ரீன் கொடுக்குறேன். ஐஸ்கிரீமுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டிக்குக்கு வந்துட்டு ப்ரௌன் கொடுத்துட்டு மேலே இருக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு ஸ்ட்ராபெரி கொடுப்போம். லைட்டாக பார்டர் விட்டு வெளியே வந்துருச்சு. இந்த மில்க்குக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைட்டாக ப்ளூ வந்துட்டு எண்ட்ஸில் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு லைட் க்ரீன் கொடுத்துருக்கேன் ஸ்டெம்புக்கு. இதுக்கு வந்துட்டு கப்புக்கு வந்துட்டு ப்ரௌன் கொடுத்துருக்கேன். மேலே உள்ள அந்த கேக்குக்கு எல்லோ கலர் கொடுத்துட்டு க்ரீமுக்கு வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் பேபி பிங்க், அப்புறம் செரிக்கு ரெட்டு. பக்கத்தில் வந்துட்டு வாட்டர்மெலன் இருக்குது, அதுக்கு வந்துட்டு சீடு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிளாக் கலரில் கலர் பண்ணிக்கோங்க. அதை லாஸ்ட்லாம் பண்ண போகிறேன். அதுக்கு பிறகு வந்துட்டு டவுன் 3 லேயர்ஸ் வந்துட்டு போட்டிருக்கோம். அதில் வந்துட்டு லாஸ்ட் லேயருக்கு டார்க் க்ரீன் கொடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு அந்த யூனிகார்னுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ளஷ் மாதிரி கொடுத்துட்டு பன்னிக்கும் ப்ளஷ் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அந்த யூனிகார்னுடைய ஹார்னுக்கு வந்துட்டு நம்ம எல்லோ கலர் கொடுத்துட்டு, இப்போ பட்டர்ஃப்ளைக்கு வந்துட்டு அதோட பாடிக்கு மட்டும் எல்லோ கொடுத்துட்டு மீதி விங்ஸ்க்கு வந்துட்டு ஆரஞ்சும் ப்ளூவும் கொடுத்துருக்கேன். 3க்கு எல்லோ கலர் கொடுத்துருக்கேன், அதில் வந்துட்டு ஸ்விங் தொங்குற மாதிரி. வந்துட்டு கப் கேக்கு போல தான் ஐஸ்கிரீமும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு மில்க் ஷேக்கு. இதுக்கு வந்துட்டு மெட்டாலிக் ஷேடு வந்துட்டு கொடுத்துருக்கேன் கப்புக்கும் இதுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கலர் பண்ணியாச்சு. நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா லேபிள் ஷீட் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த லேபிள் ஷீட்டில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம வந்துட்டு செலோ டேப் ஒட்டி எடுத்துக்கலாம்.
செல்லோ டேப் ஒட்டிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு செல்லோ டேப் ஒட்டி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த பிக்சர்ஸும் ஒவ்வொன்றா இதில் ப்ளேஸ் பண்ணி திருப்பியும் வந்துட்டு செல்லோ டேப் போட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிக்சர்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா இந்த லேபிளுக்கு மேலே வந்துட்டு ஒட்டி எடுக்க போகிறோம். ஸோ ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிக்சர்ஸையும் வந்துட்டு ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுக்க போகிறோம். அது வந்துட்டு கொஞ்சம் எட்ஜஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வச்சு கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக ஸ்டிக் ஆகும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர் தான் எடுத்துக்கேன். ஸோ ஒட்டியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.